பேசலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு செய்திட்டு தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, எண்ணி கூட பார்க்க முடியாத பெரிய அதிசயம் நடக்க போகிறது. பிரியமானவர்களே, வாழ்க்கையில நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாத அளவு பெரிய அதிசயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில செய்ய போறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி எண்ணி கூட பார்க்க முடியாத பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்யணும் அப்படின்னா என்ன தேவை தெரியுமா? விசுவாசம். நம்ம விசுவாசம் ஆண்டவருக்குள்ள நிலைச்சு இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாத அளவு அதிசயத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். அந்த காரியங்கள் நடக்கல அப்படின்னா நம்பிக்கை இழந்து போயிருப்போம். அப்படி நம்பிக்கை இழந்த காரியத்துல வர அதிசயத்தை செய்ய அவரால முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லேன், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் வருஷக்கணக்கா தள்ளி போயிட்டு இருக்கு. வருஷக்கணக்கா தள்ளி போன காரியத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அற்புதம் செய்ய போறாரு. இப்போ பைபிள்லாம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவர். பாருங்க, நம்ம வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுள்ள அதிசயத்தை வர ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. என்னென்ன கஷ்டங்கள் வந்த போதிலும் அந்த கஷ்டத்தின் மத்தியில கைவிடாத தேவனா இருக்கிறாரு. தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொன்ன ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லாரும் கைவிட்டுட்டு போன சூழ்நிலையில நீங்க இருந்துட்டு இருக்கலாம். வேதனையோடு கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். கண்டிப்பா ஆண்டவர் உங்களுடைய தாய் தகப்பன் கைவிட்டாலும் உங்களை ஆண்டவர் கைவிடாதபடிக்கு உங்க தாயாக தகப்பனாக இருந்து உங்களை வழி நடத்தி செல்லுவாரு. கலங்காதீங்க, எதை குறிச்சும் கலங்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாமே வருவது இயற்கையான ஒரு நிகழ்வு. அதாவது ஆண்டவர் அனுதினமும் தேடுறேனே மாதிரி, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில நன்மை நடக்கல அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் மனசுலயும் இது ஒரு கொஸ்டினாகவே இருக்கு. ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகளுக்கு பாடுகள் அதிகம். ஒருவன் என்னை பின்தொடர்ந்தால் அவன் என்ன செய்யணும்? சிலுவையை சுமந்து கொண்டுதான் வரணும்னு சொல்லி இருக்கிறாரு. பாடுகள் நிறைஞ்சதுதாங்க ஆண்டவர் தந்த வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா அந்த பாடுகள்ல ஆண்டவர் மகிமைப்படுவாரு, உபத்திரவங்கள்ல ஆண்டவர் மகிமைப்படுவாரு. ஒரு குயவன் எப்படி ஒரு அழகான பாண்டத்தை வளையிறானோ, முதல்ல அந்த பாண்டம் வந்த உடனே கையில நல்ல ஒரு பாண்டமா கையில கிடைக்கிறாது, நல்ல ஒரு பொருளா பானையா கையில கிடைக்காது. அதை உருவாக்குறதுக்கு முன்னாடி அதை ரொம்ப மிதிச்சு அதை கரெக்டான பக்குவத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு பிறகு வணைஞ்சி அதை சுட்டு தீயில அந்த சூளையில வச்சு சுட்டு அதுக்கு பிறகுதான் நல்ல ஒர்த்தான ஒரு பாண்டமா வணைறாரு குயவன். அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் விரும்பினது மாதிரி பாவத்துல இருந்தெல்லாம் வெளியே வந்து அவருடைய பிள்ளையாக மாறது வர சில பாடுகள் சில உபத்திரவங்கள் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு பிரியமானவர்களே. அதையெல்லாம் தாண்டி போகும்போது நீங்களே எதிர்பார்க்காத அளவுள்ள பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாரு. பாருங்க, இந்த தாவீது ராஜாவாக்கப்படுறாரு. ஆனா அந்த தாவீது ராஜா ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு சாதாரண ஒரு மகனாக, அதாவது எல்லாராலும் தள்ளப்பட்டவனாக, தன்னுடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனாக தான் இருக்கான் இந்த தாவீது. ஆனா தாவீது ஆண்டவர் மீது அன்பு கொண்டு ஆண்டவர் மீது விசுவாசத்தை கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா
இத்தனை சகோதரர்கள் இருந்த போதிலும் தாவீத ஆண்டவர் நேசிச்சு ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. ஆனா அழகா இருந்த சகோதரர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்ததை விட எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற தன்னுடைய பெற்றோரால் வர ஒதுக்கப்பட்ட அந்த தாவீத ஆண்டவர் நேசிச்சு அவருக்கு அழகா ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. பாருங்க, யார் யாரெல்லாம் ஒதுக்கப்படுறீங்களோ, யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டுறாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஒதுக்குறாங்களோ அவங்கள நினைச்சு கவலைப்படாதீங்க. மனிதர்கள் உங்களை ஒதுக்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். பெரியமானவர்களே, எப்படி தாவீத எல்லாரும் ஒதுக்குனாங்களோ அதே விட மேலாக ஆண்டவர் தாவீதை நேசிக்கிறாரு. தாவீதுக்கு ராஜாவாக அபிஷேகத்தை பண்றாரு. திக்குவாயுடைய மோசைய தன்னுடைய ஊழியத்தை செய்ய இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி செல்ல ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. இந்த மோசைய ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நான் திக்குவாய் உடையவன், என்னால ஒழுங்கா பேச முடியாது ஆண்டவரே, என்னை விட வேற யாரையாவது நீங்க பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க, யாருக்காவது இந்த பணியை கொடுங்கன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டு மோசையோடு இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி செல்றாரு. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச காரியத்துல மனிதர்கள் கைவிட்ட சூழ்நிலையில நீங்க இருந்துட்டு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க நம்ப முடியாத, எண்ணி கூட பார்க்க முடியாத அளவு ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால உங்க வாழ்க்கையில செய்து முடிக்க முடியும். நீங்க நினைக்கலாம், இத்தனை வருஷம் ஆகுது ஆனாலும் என் வாழ்க்கையில எந்த ஒரு அற்புதமும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில வர இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். இப்படி நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில இருக்கிற உங்களுக்கு தாண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர வல்லவராயிருக்கிறாரு. உங்களை எல்லாரும் ஒதுக்குனாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால உங்க கூட இருந்து யார் யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டுனாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை புறக்கணிச்சாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை விலக்கி வச்சாங்களோ, யார் யாரெல்லாம் நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க கண் காணும்படி, நீங்களே ஆச்சரியப்படும்படிக்கு, நீங்களே எண்ணி பார்க்காத முடியாதபடிக்கு பெரிய காரியத்தை நடத்த போறாரு. விசுவாசிங்க, விசுவாசிங்க, கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் அப்பா கண் நோக்கி பாருங்க. வாழ்க்கையில எனக்கு இந்த காரியம் நடக்காதா, என் கஷ்டங்கள் மாறாதா, என் கண்ணீர் மாறாதா அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட உங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அப்பா, அவங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தியப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.